எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். 1981 ஒரு திருமணம் நடக்குது லண்டன்ல. மணப்பெண் மணமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜவம்சத்தை சேர்ந்த பிரின்ஸ் சார்லஸ். மணப்பெண் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த டயானா அவங்க தான். திருமணத்திற்கு பிறகு பிரின்சஸ் டயானா அப்படின்னு எல்லாராலையும் ரொம்ப அன்போடு அழைக்கப்பட்டாங்க. அந்த திருமணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாங்கன்னா, உலகத்திலேயே அதிக செலவு செய்து நடத்தப்பட்ட ஒரு திருமணம்னா பிரின்சஸ் சார்லஸ் அண்ட் டயானா திருமணம் அப்படின்னு தான் சொல்லணும். 941 கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை செஞ்சாங்க 1981லேயே. ஆனால் இப்போது 2024ல் இந்தியாவில் ஒரு திருமணம் நடக்க போகுது. 1000 கோடி செலவு பண்ணி அந்த திருமணத்தை செய்ய போகிறாங்க. அப்போது டயானா அவங்களோட மேரேஜ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த திருமணம் நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடவே சேர்த்து டயானா அவங்களோட திருமணம் எப்படி உலகம் முழுக்க பேசப்பட்டதோ அது போலவே இந்தியாவில் நடக்கிற குஜராத் மாநிலத்தில் நடக்கிற, குறிப்பாக ஜாம்நகரில் நடக்க இருக்கிற முகேஷ் அம்பானி அவங்க பையன் ஆனந்த் அம்பானியோட திருமணமும் உலகம் முழுக்க பேசப்படணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருமணத்தின் மூலம் இந்தியாவுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த திருமணத்தை நாங்கள் இந்தியாவில் செய்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நாங்கள் இதை எங்கே வேணாலும் செஞ்சுருக்கலாம். பட் இந்தியாவில் செய்கிறது காரணம் இந்தியாவோட பொருளாதார சூழ்நிலைகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் அம்பானி ஃபேமிலியில் உள்ளவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்தை பற்றி தான் எல்லா யூடியூப் சேனல்ஸ் பேசிகிட்டு இருக்கு. நம்மளும் இந்த திருமணத்தை பற்றி தான் சில விஷயங்கள் பேச போகிறோம். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். நீட்டா அம்பானி அண்ட் முகேஷ் அம்பானியோட கடைசி மகன் தான் ஆனந்த் அம்பானி. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எது மேலே ரொம்ப ஆர்வம்னா விலங்குகளை பராமரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அந்த ஆர்வத்தை ஊக்குவிக்கிற விதமாக அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும், நீ செய்கிறது ரொம்ப நல்ல ஜாப், எல்லா விதமான வனவிலங்குகள், அழியிற நிலையில் இருக்கிற வனவிலங்குகளுக்கு ஒரு கேம்ப் மாதிரி வச்சு அதை வச்சு பராமரிக்க தேவையான வேலைகளை நீ செய்யணும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப வைல்ட் லைஃப்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, வனவிலங்குகளை அவ்வளோ பிடிக்குமா. ரோட்டில் கிடக்கிற நாய் மேலே வர இரக்கம் அழிந்து போகிற ஒரு இனத்து மேலே ஏன் வரல அப்படின்னு ஆனந்த் அம்பானி நினைப்பாராம். அதனால் 2500 ஏக்கர் நிலத்தில் விலங்குகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு பெரிய வனவிலங்கையே செட் பண்ணியிருக்காரு. அது பார்த்தா செட் பண்ண வனவிலங்குகள் அமைப்பு மாதிரியே தெரியாதான், அது ஒரு காடு மாதிரியே இருக்குமா. ஸோ அந்த காட்டில் தான் இப்போ ஆனந்த் அம்பானிக்கு கல்யாணம் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1000 கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணம் ஆக போகுது. ஆனந்த் அம்பானியோட அவங்க ஒய்ஃப் ராதிகா ரொம்ப பிரில்லியண்ட், எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணா. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பரதநாட்டியம் தானா. ஆனால் ஆனந்த் அம்பானி அவங்க அம்மா நீட்டா அம்பானிக்கு பரதநாட்டியம் பிடிக்கும் அப்படின்னு எப்போ தெரிஞ்சதோ அப்போலேருந்து அதை இன்னும் தீவிரமாக கற்றுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மருமகளாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்கள்ல தமிழில் காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மருமகளாக இருக்கணும்னு அது ரொம்ப தீவிரமாக கற்றுக்கிட்டு அதன் பிறகு அதை அரங்கேற்றம் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு உமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த் அம்பானியோட உடல் இழைத்திருந்த போதும் சரி, உடல் பருமனான போதும் சரி, அவங்க காதலில் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த காதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லையா. அவர் குண்டாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு டோன்ட் கேர், அவர் ஒல்லியாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அவர் என் மேலே லவ்வபிளாக இருந்தால் அது ஒன்றே போதும் அப்படின்ற மாதிரி தான் ராதிகா இருந்திருக்காங்க. இப்போது இவங்களோட திருமணம் 1000 கோடி செலவு பண்ணி நடக்குது. சரி, ஓகே. அவங்களோட முதல் மருமகள், மூத்த மருமகளுக்கு கல்யாண பரிசாக 451 கோடி மதிப்புள்ள வைர நெக்லஸை நீட்டா அம்பானி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 91 டைமண்ட் பதிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்க வைர வியாபாரியோட பொண்ணு அவங்களுக்கு டைமண்டில் நெக்லஸ் கொடுத்தாங்க. அதுவும் 451 கோடி டைமண்டில் நெக்லஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. அப்போது இளைய மருமகளுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க? ஒருவேளை 451 கோடியிலே கொடுப்பாங்களோ, இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்களோ, இல்லை குறைவாக கொடுப்பாங்களோ, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா அப்போது தான் இந்த குடும்பத்தில் யார் ரொம்ப லவ்வபிளான மருமகள்னு தெரியும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு கலவரத்தை மீடியா பீப்புள் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இது கூடவே சேர்த்து ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க. 3 நாள் கல்யாண ஈவெண்ட்டுக்கு வர செலிப்ரிட்டிஸ் எல்லா துறைகள்லையும்
பெரிய பெரிய ஆளாக இருக்கிறவங்க எல்லாரும் வரப்போகிறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்களோ, முக்கியமாக முகேஷ் அம்பானி என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரோ அது மாதிரி தான் இருக்கணும், அது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், அது மாதிரி தான் அவங்களோட ஹேர் ஸ்டைல் இருக்கணும், எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி தான் வந்துட்டு திருமணத்தை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடவே சேர்த்து ஒவ்வொரு நாளைக்குமான விருந்துகள், ஒவ்வொரு நாளைக்குமான சமையல் வந்து இந்த உலகத்தில் யாருமே இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீட்டா அம்பானி தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு பரதநாட்டிய டீச்சராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கப் டீ வந்து 1 கோடியில் குடிக்கிறாங்கன்றதும், அவங்க லிப்ஸ்டிக் 40 lakhsல இருக்குது அப்படின்றதும், அவங்களோட ப்ரைவேட் ஜெட் 250 கோடியில் இருக்குது அப்படின்றதும், அவங்களோட மொபைல் ஃபோன் 380 கோடியில் இருக்குது அப்படின்றது வரைக்கும், அவங்களோட ஸ்லீப் வேர், அவங்களோட ஹேண்ட்பேக் எல்லாமே கோடிகளில் தான் இருக்குது. ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்திருக்க அந்த 2 மருமகள்களுமே ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாமே வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. முக்கியமாக ராதிகா தன்னை வந்து ரொம்ப பெரிய ஆள்னு காட்டிக்கவே மாட்டாங்களாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் நான் ராதிகா. காலேஜில் வந்து நல்ல மார்க் எடுத்ததன் பிறகு காலேஜ்லாம் முடித்த உடனே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பையிலேருந்தே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவங்களோட காதல் ஆரம்பமாயிருக்கு. அப்பையிலேருந்தே இந்த குடும்பத்துக்காக தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்ட ஒரு பெண் தான் ராதிகா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. திருப்பி யூடியூப் சேனல்ஸ் ஃபுல்லாகவே வந்து அம்பானி அவங்களோட திருமணம், ஆனந்த் அம்பானி அவங்களோட திருமணத்தை பற்றி தான் திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்தில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ எது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.